திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையே நாளை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்கள்ல போட்டியிட்டு இருக்காங்க. மணப்பாறை, பாபநாசம் இந்த 2 தொகுதியிலையும் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சி 2லையுமே வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை திமுக கூட்டணியில 5 தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதனால நாளைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் போது திமுக தரப்புல எத்தனை தொகுதிகள் நாங்க கொடுக்க முன் வரோம் அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க. மனிதநேய மக்கள் கட்சியும் அவங்களுடைய எதிர்பார்ப்பை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் தெரிய வரும். கடந்த முறை 2 தொகுதியிலையுமே மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தது. ஆனா இந்த முறை தனி சின்னம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் நாளைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.